Hello friends. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டைக்ஸ்ட்ராஸ் அல்காரிதமோட க்ரீடி அப்ரோச் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் டைக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஒரு சோர்ஸ் இருக்கும், ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ல எடுத்துட்டிங்கன்னா இந்த ஏ அப்படிங்கிறது சோர்ஸு, இந்த எஃப் அப்படிங்கிறது டெஸ்டினேஷன். ஸோ இங்கேருந்து நீங்கள் இங்கே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு போஸ்ட்மேன் டெலிவரி சம்திங் ஏதோ டெலிவர் பண்ணோம் அப்படின்னா ஸோ எஃப்க்கு ரீச் ஆகிறதுக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் இது எல்லாமே ஊர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்க. ஸோ ஏ அப்படிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ், சி அப்படிங்கிறது ஒரு ஊர், பி அப்படிங்கிறது ஒரு ஊர், இ அப்படிங்கிறது ஒரு டி ஒரு ஊர், எஃப் அப்படிங்கிறது நம்ம டெலிவர் பண்ண வேண்டிய ஃபைனல் பிளேஸ் ஆர் வீடு சம்திங். ஸோ இங்கேருந்து ஒவ்வொரு ஊருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த நம்பர். ஸோ எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிறது ஒரு ஊர்லேருந்து சி அப்படிங்கிற ஊருக்கு 20 கிலோமீட்டர், ஏ அப்படிங்கிறது வந்து பிக்கு 10 கிலோமீட்டர், சி டு இ 33, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஸோ இ டு எஃப் ஃபைனல் இது வந்து இந்த இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு 1, இங்கேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு 2. ஸோ இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலேருந்து எஃப்க்கு ரீச் ஆகிறதுக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் லைக் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்ட்டு ஃபைன் பண்ணுறது தான் இந்த அல்காரிதம், டைக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். லைக் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அல்காரிதம் பார்த்தீங்கன்னா கிரீடி அல்காரிதம். ஸோ கிரீடி அல்காரிதம் பற்றி நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிரீடி அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும், ஸோ அந்த டைமில் லைக் ஷார்ட்டஸ்ட் ஆர் லாங்கஸ்ட் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் ரெக்யர்மெண்ட் இருக்கோ அந்த டேட்டாவை ஃபிச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றையும் சப் ப்ராப்ளமாக நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ 2 ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு பார்த்துருந்தோம். சப் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி படி இதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சப் ப்ராப்ளமாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சப் ப்ராப்ளமில் நம்ம எது மினிமம் எது மேக்ஸிமமாக சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த டைமில் லைக் அந்த கரண்ட் கிவன் டைமில் எது மினிமமாக இருக்கோ அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இதில் எப்படி அது ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் மேபி ஏ டு பி 10 இருக்குது, ஸோ பி டு இ 10 இருக்குது, இதுலேருந்து இங்கே ரீச் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டஸ்ட் பாத் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது. பட் இந்த அப்ரோச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா நம்ம அந்த டைமில் லோவஸ்ட் வேல்யூ நம்ம வந்து 2-3 அரேஸ் மெயின்டைன் பண்ணி அதில் எல்லாத்துலேயும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன்னா இன்கேஸ் இது 40 இருந்து இது 10 இருந்ததுன்னா இதுதான் உங்களுக்கு மினிமமாக இருக்கும். ஸோ இது 40, இன்கேஸ் இந்த வேல்யூ வந்து 40 அப்படின்னா 10 + 40 50 + 1 51 வரும். பட் இந்த இடத்துல இது 10 இருக்குன்னா 20 30 31 போயிடும். ஸோ அந்த இடத்துல இது ஃபெயில் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கிரீடி அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு கிரீடிலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். என்னன்னா லைக் எந்த நோட எப்போ கன்சிடர் பண்ணணும் எப்போ கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் இதில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நோடுக்கு திரும்பி ரிவர்ஸ் வர மாட்டோம், ஃபார்வேர்டில் தான் போயிட்டு இருப்போம். பட் என்னன்னா எல்லா நோடையும் கன்சிடர் பண்ணுவோம். எல்லா நோடையும் கம்ப்ளீட்டாக எல்லாமே விசிட் பண்ணிட்டு தான் நம்ம எது ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம். ஏன்னா எதுவும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா நோடையுமே விசிட் பண்ணிட்டு தான் பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் அல்காரிதம் முடிச்ச அப்புறம் இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம வந்து கிளியராக பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த இந்த டயக்ராம்ஸ் பார்த்துங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஃபியூ வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம இதர் அரேவா இல்லை மல்டிபிள் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே எது வேணாலும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து விசிட்டட் அப்படின்னு ஒரு நோடு வேணும். விசிட்டட், அன்விசிட்டட், அப்புறம் மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ஒரு அரே. மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் அப்படிங்கிறது நம்ம ட்ராக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அரேவாக நம்ம ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் அரேவாக நம்ம வச்சுக்க போகிறோம். இதர் பூலியன் அரே ஆர் சம்திங். ஸோ நமக்கு அந்த என்ன ப்ராப்ளம் டேட்டா ஸ்ட்ரக்சர் வேணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். ஸோ இனிஷியலாக எல்லா நோடு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸோ அன்விசிட்டட் கூட தேவையில்லை. ஸோ விசிட்டட் போக மற்ற எல்லாமே அன்விசிட்டட் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை இந்த விசிட்டட் வந்து பூலியன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த அன்விசிட்டடுக்கு மேலே நோட் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன நோட் இருக்குன்னு, ஸோ என்னென்ன நோட் இருக்குன்னா ஏ, பி, சி, டி, இ, எஃப். ஓகே, 6 நோட்ஸ் இருக்குது. 6 நோட்ஸ் இருக்குது. ஓகே, இனிஷியலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா விசிட்டட் வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம இன்னும் எந்த நோடுமே ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறது எல்லா நோடுக்குமே ஃபால்ஸ் அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிங்க. மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இனிஷியலாக எல்லா வேல்யூக்குமே இன்ஃபினிட்டி. ஏன்னா எல்லாமே ஹையஸ்ட் வேல்யூ இருந்தால் தான் நம்ம மினிமம் கால்குலேட் பண்ணும்போது கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ஃபினிட்டி ஆர் இன்ட்டு மினிமம் எது வேணாலும் வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணும்போது சின்ஸ் நம்ம ரூட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம், லைக் சோர்ஸ் நோட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறனால சோர்ஸ் நோடோட மினிமம் டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம வந்து என்னென்னு வச்சுக்கலாம்னா 0 டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வேறு எந்த வேல்யூவும் தேவைப்படாது அப்படிங்கிறனால நம்ம வந்து இதை வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் 0 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ், மினிமம் டிஸ்டன்ஸ் இது வந்து 0ன்னு வச்சுக்கலாம். இந்த லைனை மட்டும் நான் கொஞ்சம் பிக் பண்ணிடுறேன்.
ஓகே. மினிமம் டிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இதுக்கு மட்டும் ப்ரீவியஸ் வந்து எந்த வேல்யூமே கிடையாது. ஏன்னா இதுதான் சோர்ஸ் டெஸ்டினேஷன், சோர்ஸ் நோடு. ஸோ இந்த நோட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அன்விசிட்டட் நோட்ஸில், ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அன்விசிட்டட் நோடாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டீங்கன்னா அது திரும்பி வர மாட்டீங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கிரீடிங்கிறது ஒன்லி ஃபார்வர்ட், நம்ம வந்து பேக்வர்ட் வர மாட்டோம். ஸோ ஒன்ஸ் டெசிஷன் எடுத்துட்டிங்கன்னா எடுத்தது தான், நம்ம திரும்பி ரிவர்ஸில் வந்து அதை மாற்ற மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அன்விசிட்டட் நோடாக இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டீங்கன்னா அது திரும்பி போகக்கூடாது. ஸோ அன்விசிட்டட் நோடில் மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்க நோடு எது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அன்விசிட்டட் நோடு எது ஃபர்ஸ்ட், நம்மளுக்கு இது எல்லாமே அன்விசிட்டட் தான். ஸோ ஆப்வியஸ்லி இது எல்லாமே எலிஜிபிள் தான். அதில் மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 0 தான் ஆப்வியஸ்லி கரண்ட் நோடு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கும்போது இந்த நோடில் என்ன எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இதில் நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விசிட்டட் வந்து ட்ரூன்னு பண்ணிடலாம். ஸோ 0க்கு போயிட்டீங்க, ஸோ அதனால் விசிட்டட் வந்து ட்ரூ. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் அதை ரீச் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து என்னெல்லாம் நோடுக்கு வெர்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ என்னெல்லாம் வெர்டெக்ஸ்க்கு வேல்யூ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ என்னெல்லாம் இருக்குது, சிடி இருக்குது. ஸோ இந்த சிடி தான் வந்து இதோட அட்ஜசன்ட். ஸோ ஏலேருந்து நம்ம எங்கெல்லாம் போகலாம்னா சிக்கும் டிக்கும் ரெண்டு வேல்யூக்குமே நம்ம போகலாம். இதில் ஒரு ரெண்டு வேல்யூமே நம்ம வந்து அப்டேட் பண்ணோம். என்னென்ன அப்டேட் பண்ணணும்னா மினிமம் டிஸ்டன்ஸில் அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த மினிமம் டிஸ்டன்ஸில் டேரெக்டாக அப்டேட் பண்ணக்கூடாது. ஸோ ஏ டு சிக்கு வேறு ஏதாவது, சிக்கு ரீச் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். ஆல்ரெடி இருக்க வேல்யூவோட இப்போ நம்ம கரண்ட் நோடோட வேல்யூ மினிமமாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அப்டேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி எந்த ரூட்டுமே கிடையாது சிக்கு. இப்போ நம்ம பிஆர் சிக்கு போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பி எடுத்துக்கலாம். பிக்கு போகிறதுக்கு வேறு எந்த ரூட்டுமே கிடையாது. ஒன்லி ரூட் இஸ் ஏ. அப்போ வந்து வேறு ரூட் கிடையாது. இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அந்த நோடோட வேல்யூ, அந்த நோடோட மினிமம் டிஸ்டன்ஸ். இப்போ நீங்கள் பிக்கு வந்து ஏலேருந்து தான் வரீங்க. ஸோ ஏவோட மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே 0. ஸோ 0 ப்ளஸ் ஏ டு பிக்கான வேல்யூ. ஸோ இங்கே மினிமம் டிஸ்டன்ஸ், இதோட மினிமம் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஏன்னா இந்த நோட்லேருந்து தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நோடோட வேல்யூ 0 ப்ளஸ் இந்த நோட்லேருந்து பிக்கு வரக்கான வேல்யூ 10 அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி இந்த இன்ஃபினிட்டியோட 10 வந்து லெஸ்ஸு அப்படிங்கிறதுனால 10 அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இந்த நோடுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ அப்படிங்கிறது ஏ. ஏன்னா ஏலேருந்து தான் நம்ம பிக்கு வரோம். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ ஏ. இப்போ இதே மாதிரி சிக்கு பார்க்கும்போது ஏலேருந்து சிக்கு மட்டும்தான் வழி இருக்குது. சிக்கு வேறு எந்த ரூட்லேருந்துமே வர்றதுக்கு பாத் கிடையாது. ஸோ இந்த இன்ஃபினிட்டியோட 20 வந்து லெஸ் தென், ஸோ லெஸ்ஸர், ஸோ 20 அப்டேட் பண்ணிடுறோம். இதோட ப்ரீவியஸ் வேல்யூமே ஏ. ஓகே, இப்போ வந்து ஏ விசிட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து எகெயின் இந்த அல்காரிதம் வந்து ரன் ஆகும். என்னென்னா அன்விசிட்டட் நோட்ஸில் மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்க வேல்யூ. அப்போ அன்விசிட்டட் நோட்ஸில் நம்ம வந்து ஏ கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா ஏ ஆல்ரெடி விசிட்டட். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. அன்விசிட்டட் நோட்ஸில் விச் இஸ் பிசிடிஎஃப்ல மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்க வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா 10, விச் இஸ் பி. ஸோ அப்போ வந்து பியில் தான் கரண்ட்டில் இருக்கீங்க. ஸோ பியை வந்து நம்ம என்னென்னு மார்க் பண்ணிடலாம்னா விசிட்டட் அப்படின்னு மார்க் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா பியிலேருந்து என்னெல்லாம் அட்ஜசன்ட் நோட் இருக்கோ அதோட மினிமம் டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணும். ஸோ இப்போ பியிலேருந்து ஈக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10. பட் என்ன அப்டேட் பண்ணோம்னா பியிலேருந்து ஈக்கு போகிறதுக்கு முன்னாடி பியோட கரண்ட் வேல்யூ ப்ளஸ் பி டு இ. பியோட கரண்ட் வேல்யூ 10 ப்ளஸ் 10 அப்போ வந்து 20ங்கிறது ஈயோட அட்ஜசன்ட். 20 இதோட சின்னது. ஸோ 20 அப்டேட் பண்ணிடுறோம். ஈக்கு வந்து எங்கேருந்து போகிறோம்னா பியிலேருந்து போகிறோம். ஸோ இதோட ப்ரீவியஸ் நோட் வந்து பி அப்டேட் பண்ணிடுறோம். அண்ட் அதே மாதிரி பியிலேருந்து டிக்கு ஒரு பாத் இருக்குது. ஸோ பியிலேருந்து டிக்கும் ஆல்ரெடி இது வரைக்கும் போனதில்லை. ஸோ இப்போ பியோட கரண்ட் வேல்யூ வந்து 10 ப்ளஸ் 50 வந்து 60 அப்படின்னு அப்டேட் பண்ணிடுவோம். 60. அதே மாதிரி டியோட ப்ரீவியஸ் நோட் வந்து பி. ஓகே, டியும் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்துன்னா பி வந்து விசிட் ஆயிடுச்சு. ஸோ பியிலேருந்து ரெண்டே அட்ஜசன்ட் நோட் தான் இருக்குது. ஸோ பி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எகெயின் அல்காரிதம் ரன் பண்ணுறோம். அன்விசிட்டட் நோட்ஸில் மினிமம் வேல்யூ எதுன்னு பார்க்குறோம். ஸோ சிடிஇஎஃப்ல அன்விசிட் நோட் இதில் மினிமம் வேல்யூ இதர் 20 இருக்குது. ஸோ நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட் இது இருக்கோ அது மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஆர்டரில் எடுத்தீங்கனாலும் அல்காரிதம் ஒர்க் ஆகும். ஸோ ஆர்டர் இஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் எந்த ஆர்டரில் எடுத்தீங்கனாலும் அல்காரிதம் ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ சி எடுத்துப்போம். ஸோ சிக்கு போகிறோம். சி வந்து விசிட்டட் அப்படின்னு மாற்றிடுறோம். ஸோ விசிட்டட் ட்ரூ. அப்போது சியிலேருந்து அட்ஜசன்ட் வேல்யூஸ் எல்லாமே அப்டேட் பண்ணோம். ஸோ சியிலேருந்து நம்மளுக்கு ஈக்கு ஒரு பாத் இருக்குது. ஸோ ஈக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்கு ஆல்ரெடி இருக்க வேல்யூ 20. இப்போ சியிலேருந்து ஈக்கு பார்த்தீங்கன்னா 33. சியோட கரண்ட் வேல்யூ 20. அப்போ வந்து சி டு இ வந்து ஸோ ஈக்கு வர்றதுக்கான மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து 53 ஆயிரும். ஏன்னா இப்போ நீங்கள் ஈக்கு சி வழியாக வந்தீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் 53. பட் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்க டிஸ்டன்ஸே மினிமம் டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா 20. நீங்கள் பி வழியாக 20, ஈக்கு வந்து 20 டிஸ்டன்ஸ்லேயே 20 கிலோமீட்டர்லேயே வந்துடலாம். பட் நீங்கள் சி வழியாக வந்தீங்கன்னா 33 + 50 20 53 கிலோமீட்டர்ஸ் வந்து சுற்றி வரணும். அதனால்
சி டு இ ரீச் பண்ணுறதுக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து 53 கிடையாது, ஆல்ரெடி இருக்கு 20 தான் மினிமம் வேல்யூ. அதனால ஈயோட வேல்யூ வந்து நம்ம அப்டேட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஏ டு ஏ தான் சோர்ஸ், சோர்ஸ்லேருந்து ஈக்கு வரது தான் இந்த வேல்யூ. ஸோ இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சோர்ஸ் நோட்லேருந்து இந்த பர்டிகுலர் நோடில் அட் கிவன் பாயிண்ட் ஆஃப் டைமில் எது மினிமம் வேல்யூ அதுதான் நம்ம அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சோர்ஸ் நோட்லேருந்து இந்த நோடுக்கு வர்றதுக்கான டிஸ்டன்ஸ், மினிமம் டிஸ்டன்ஸ் எந்த வழியாக வந்தோம் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வேல்யூ. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஏ டு பிக்கு மினிமம் டிஸ்டன்ஸே 10 தான், வேறு வழியே இல்லை. சி டு இக்கு 20, சி டு இக்கு சாரி ஏ டு சிக்கு 20, ஏ டு டிக்கு 60. இப்போதைக்கு 60 தான் இருக்குது, வேறு ஏதாவது வழி இருக்கான்னு இன்னும் பார்க்கல. ஏன்னா நம்ம இன்னும் சிலேருந்து எல்லா நோடையும் விசிட் பண்ணலை. அதே மாதிரி சி டு இக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ சி டு இக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். சி டு இக்கு ஆல்ரெடி இருக்க நோடே மினிமம் 20 தான் இருக்குது. சி டு இக்கு 20 தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம புதுசாக கிடைச்ச பார்த்து நம்ம அப்டேட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இருக்க வேல்யூட இந்த வேல்யூ அதிகம். ஓகே, இன்னொரு நோட் இருக்குது சிலேருந்து டிக்கு. சிலேருந்து டிக்கு பார்த்தீங்கன்னா டி சிக்கு வந்து ஆல்ரெடி 20 ப்ளஸ் சி டு டி வந்து 20. ஸோ இது வந்து 20 இருக்கு, 20 + 20 40ல் வந்து டியை ரீச் பண்ணிடலாம். பட் ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 60. ஸோ அது இல்லை, எனக்கு வந்து 40லேயே என்னால் அதை ரீச் பண்ண முடியும். எந்த வழியாக வந்தான்னா சி வழியாக வந்தால் என்னால் அதை வந்து 40லேயே ரீச் பண்ண முடியும். அப்படிங்கிறனால இந்த டியை வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ ஒன்ஸ் டி அப்டேட் பண்ணோன்னே சீனோடையும் கம்ப்ளீட்டாக விசிட் ஆயிடுச்சு. ஸோ சிலேருந்து 2 பாசிபிள் தான் இருந்துச்சு. ஸோ 2 அப்டேட் பண்ணிட்டோம். அடுத்த மினிமம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போவும் 20 இருக்குது. இப்போ இது வந்து விசிட்டட் ஆயிரும். ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அன்விசிட்டடில் 3 நோடு இருக்குது, அதில் 2 நோடு தான் வந்து மினிமம் டிஸ்டன்ஸில். எது மினிமம்னு பார்த்தீங்கன்னா இ. ஸோ இப்போ இயை வந்து விசிட்டட்னு மாற்றிடுறோம். ஸோ இப்போ இ விசிட்டட்னு மாற்றிட்டா இலேருந்து ஒரே ஒரு நோடு தான் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப். ஸோ எஃப்க்கு வந்து வேல்யூ அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ இக்கு வரைக்கும் மினிமம் டிஸ்டன்ஸ் 20. ஸோ 20 + 1 21 எது வழியாக வந்தோம்னா இ வழியாக வந்தால் 21 அப்படிங்கிறது இங்கே அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் இயோட எல்லா நோடுமே முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த மினிமம் டிஸ்டன்ஸ் எதுன்னு பார்ப்போம். 21ங்கிறது எஃப். ஸோ அன்விசிட்டடில் வந்து எஃப் இருக்குது, இந்த வேல்யூ இருக்குது. ஸோ இதில் 21 தான் மினிமம் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த எஃப்ஐ வந்து விசிட்டட் அப்படின்னு மாற்றிடுறோம். ஸோ எஃப்லேருந்து வெளியே போகிற நோடு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இது எதுவுமே பண்ண மாட்டோம். எகெயின் அன்விசிட்டட் இன்னொரு நோடு இருக்குது, அன்விசிட்டட் டி. டிலேருந்து எஃப்க்கு மட்டும் தான் போகும். ஸோ டிலேருந்து எஃப்க்கு போகிறத அப்டேட் பண்ண மாட்டோம், ஏன்னா ஆல்ரெடி 21 தான் இருக்குது. இந்த ரூட் சூஸ் பண்ணால் டிலேருந்து எஃப்க்கு 42 ஆயிரும். ஸோ இது நம்ம விசிட்டட் வந்துடும், சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த எஃப் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எல்லா நோடுக்குமே சோர்ஸ்லேருந்து எல்லா நோடுக்குமே போகிறக்கான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். நம்மளுக்கு வந்து டெஸ்டினேஷன் தேவை வந்து இந்த எஃப். ஸோ எஃப்க்கான மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஃபைனல் வேல்யூவில் தெரிஞ்சிருக்கு 21. அது எந்த வழியாக போகணும் அப்படிங்கிறது நம்ம இதை வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்க்கு போகணும்னா அதுக்கு முன்னாடி ஸ்டெப் ஈயாக இருக்கணும். ஸோ இந்த ரூட்டு. இக்கு போகணும்னா இக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. ஸோ பி இந்த ரூட்டு. பிக்கு போகிறதுக்கு ஏ. ஸோ இதுதான் நமக்கு ஷார்ட்டஸ்ட் பாத். ஏலேருந்து பி, பிலேருந்து இ, இலேருந்து எஃப். இதில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இந்த அல்காரிதம். ஸோ இதுக்கு நம்ம மல்டிபிள் அரேஸ், பூலியன்ஸ் இது எல்லாமே நம்ம வச்சு ட்ராக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் கண்டிஷன் வேணும்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரீவியஸ் எனக்கு ட்ராக் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் என்னோட மினிமம் டிஸ்டன்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு அரேலேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதான் வந்து க்ரீடி யூஸ் பண்ணி இந்த டைக்ஸ்ட்ராக்ஸ் அல்காரிதம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது. இதுக்கான கோடும் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைக்ஸ்ட்ராக்ஸ் அல்காரிதம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதே வந்து ஒரு கிராஃபாக வச்சுருக்கோம், 2D அரேவாக வச்சுருக்கோம். ஸோ இந்த 2D அரே என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி, அதே மாதிரி ஏபிசி இந்த ஆர்டரில் வச்சுக்கிறோம். ஸோ ஏலேருந்து ஏக்கு போகிறதுக்கு டிஸ்டன்ஸ் 0, ஏன்னா அங்கேருந்து நம்ம போக தேவையில்லை. ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் 10, ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் 10, அதனால் ஏலேருந்து பிக்கு 10, ஏலேருந்து சிக்கு 20, அதே மாதிரி 20, ஏலேருந்து வேறு எதுக்குமே ஆப்ஷன் இல்லை. ஏலேருந்து இடிஎஃப் எதுக்குமே ஆப்ஷன் இல்லை. ஸோ இடிஎஃப் எதுக்குமே ஆப்ஷன் இல்லாதங்காட்டி மற்ற எல்லாமே 0. ஸோ எந்த நோட்லேருந்து எந்த நோடுக்கு நம்மளுக்கு பாத் இருக்கோ அந்த வேல்யூ மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருப்போம், மற்ற எல்லா வேல்யூ 0ன்னு போட்டிருப்போம். அதனால தான் இந்த கிராஃப் வந்து இதே மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம சாய்ஸ், நம்ம 2D அரே போடணுமா, இல்லை வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் போட்டு வேல்யூ அப்டேட் பண்ணிக்கலாமா, இல்லை வந்து நம்ம ஒரு கிளாஸ் டேட்டா கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் டேட்டா அப்டேட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது நம்ம சாய்ஸ். லைக் கிவன் ப்ராப்ளம் வச்சு நம்ம வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது வச்சுருக்கோம். இந்த கிராஃப்க்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இந்த டைக்ஸ்ட்ராக்ஸ் அல்காரிதமோட கிராஃப் வந்து ரன் ஆகுது.
கிராஃப் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்திருக்கும் சோர்ஸ் அப்படிங்கிறது 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா 0th எலிமெண்ட்ஸ் தான் வந்து சோர்ஸு, ஏ அப்படிங்கிறது தான் சோர்ஸு. ஸோ 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே உள்ளே வரும். ஃபஸ்ட்டு நோடோட லென்த் எடுத்துக்கிறாங்க. விசிட்டட் நம்ம இங்கே பார்த்தீங்களா, நம்ம விசிட்டட் அப்படின்னு ஒரு அரே வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதே அரே தான் இங்கே டிக்ளேர் பண்ணுறாங்க. ஒரு பூலியன் அரே டிக்ளேர் பண்ணுறாங்க. இனிஷியலாக எல்லா வேல்யூக்குமே ஃபால்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. விசிட்டட் அப்படிங்கிறது ஃபால்ஸு. இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே ரெண்டாவது போட்ட இந்த மினிமம் டிஸ்டன்ஸ். இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டீஜர் மேக்ஸிமம் வேல்யூக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபினிட்டி ஆர் இன்டீஜர் மேக்ஸிமம்க்கு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இதை எல்லா வேல்யூமே அசைன் பண்ணிட்டா நம்ம இனிஷியலாக அசைன் பண்ணியிருந்த மாதிரி இன்ஃபினிட்டி எல்லாமேவும் விசிட்டட் வந்து எல்லாமே ஃபால்ஸ்னு அசைன் பண்ணியிருந்தாங்க. ஒன்ஸ் அதை முடிச்சதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஈக்குவல் டு 0 நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ண மாதிரி இந்த மினிமம் டிஸ்டன்ஸை வந்து 0ன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் லூப் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம ரெண்டு கண்டிஷன் சொன்னோம். அன்விசிட்டட் நோட்ஸில் மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்க ஃபங்க்ஷனை கால்குலேட் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் அந்த ஃபார் லூப்பு. இருக்க 6 நோட்லையுமே அன்விசிட்டட் நோட்டில் மினிமம் டிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறதுக்கான ஃபங்க்ஷன் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே ரெண்டு டிஸ்டன்ஸ் கிராஃபையும் அனுப்பிச்சிருக்காங்க, வெர்டெக்ஸ் விசிட்டட் வெர்டெக்ஸும் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபைண்ட் மின் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் போகும். ஃபைண்ட் மின் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் விசிட்டட் நோடில் பூலியன் வச்சிருக்கோம். ஸோ அன்விசிட்டட் நோடு வேணா அதோட நெகேட் பண்ணிக்கிறோம். அன்விசிட்டட் நோடு டிஸ்டன்ஸ் ஆஃப் ஐ லெஸ் தென் மினிமம் டிஸ்டன்ஸ். மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வச்சிட்டோம். ஸோ அதுலேருந்து எந்த டிஸ்டன்ஸ் மினிமமாக வருதோ, எது கம்மியாக இருக்கோ அதை வந்து இங்கே அப்டேட் ஆயிடும். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாமே மைனஸ் இன்ஃபினிட்டி கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது சோர்ஸ் 0. ஸோ அந்த மைனஸ் இன்ஃபினிட்டியோட சோர்ஸ் வந்து லைக் அந்த மினிமம் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன, ஸோ மேக்ஸிமம் வேல்யூன்னு வச்சிருக்காங்க. ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். 0 வந்து மேக்ஸிமம் வேல்யூவோட பெருசு, சின்னது. ஸோ அந்த சின்னதுனால அதோட இண்டெக்ஸை எடுத்துக்கிறாங்க. ஸோ இனிஷியலாக வந்து 0 அப்படிங்கிற இண்டெக்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதோட இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிற ரெண்டு வேல்யூமே கிடைச்சிருக்கும். ஸோ அது கிடைச்சதுக்கப்புறம் அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் வெர்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறீங்க. ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வரும். ஸோ இனிஷியலாக 0 அப்படின்னு வந்திருக்கும். அந்த 0வை விசிட்டட் வெர்டெக்ஸில் ட்ரூன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம 0 விசிட் பண்ணிட்டோம்னா உடனே அந்த விசிட்டட் வெர்டெக்ஸை ட்ரூ அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுறோம். சேஞ்ச் பண்ணிட்டு அதோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணும். என்னென்ன அப்டேட் பண்ணுவோம், அது வந்து லைக் அட்ஜசன்ட் எல்லாத்தையும் அட்ஜசன்ட்னு அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா கிராஃபில் அட்ஜசன்ட் எதுன்னு தெரியணும். ஸோ அது வந்து அன்விசிட்டட் நோடாக இருக்கணும். அண்ட் தென் அந்த நோட்லேருந்து கரண்ட் லைக் அட்ஜசன்ட் நோடுக்கு பாத் இருக்கணும். விச் இஸ் அந்த கிராஃப் ஆஃப் யூவி நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இப்போ ஏலேருந்து நம்ம இ அப்டேட் பண்ண முடியாது. ஏலேருந்து டிஏ தேவையில்லை, ஏலேருந்து எஃப் தேவையில்லை. ஏலேருந்து ரெண்டு நோடு தான் இருக்குது, ஏலேருந்து சி ஏலேருந்து பி. அப்போ எதுன்னு பார்க்கணும்னா ஏலேருந்து பிக்கும் ஏலேருந்து ஈக்கு மட்டும்தான் நான் ஜீரோ வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ நான் ஜீரோ வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அங்கே நோட்லேருந்து இந்த நோடுக்கு பாத் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ கிராஃப் ஆஃப் யூவி நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அண்ட் தென் டிஸ்டன்ஸ் ஆஃப் யூ, அதாவது நம்ம இங்கே பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஈக்கு வரணும்னா சி பிளஸ் இ பண்ணும், இந்த வேல்யூ வரணும்னா பி பிளஸ் இந்த வேல்யூ பண்ணும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் தெரியும். அந்த டிஸ்டன்ஸ் பிளஸ் கிராஃப் ஆஃப் யூவி, அந்த பழைய டிஸ்டன்ஸ் பிளஸ் கரண்ட் டிஸ்டன்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ரெடி இருக்க டிஸ்டன்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 60யோட 40 கம்மியாக இருந்துச்சு, அப்டேட் பண்ணும். இல்லைன்னா நம்ம அப்டேட் பண்ண மாட்டோம். அந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும் அந்த வேல்யூ அப்டேட் பண்ணும். அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது முடிஞ்சு. ஸோ ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சு. இதே மாதிரி ஐட்ரேஷன் வந்து நம்மளுக்கு கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த இது முடிஞ்சது, அந்த ஃபார் லூப் முடிஞ்சுட்டு அடுத்த நோடு வந்துடும். ஸோ அடுத்த நோட்லையும் இந்த செகண்ட் நோடு அடுத்த மினிமம் டிஸ்டன்ஸ் வரும். இந்த மாதிரி எல்லா மினிமம் டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கும், அத்தனை டைம் நம்மளுக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அத்தனை டைம் வந்து லூப் ரன் ஆகும். ஸோ அப்போ நம்ம ஃபைனலாக கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் டிஸ்டன்ஸான கிராஃப் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ ஃபைனல் டிஸ்டன்ஸை நம்ம வந்து பார்ப்போம். இதில் நம்ம ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0 to வெர்டெக்ஸ் 0 is 0. ஸோ இனிஷியலாக 0 ஓகே. 0 to 1க்கு 10, 0 to 1க்கு அதாவது 0னா ஏ 1னா பி. ஸோ 0 to 1 ஏ டு பிக்கு 10, ஏ டு சிக்கு 20, ஏ டு சிக்கு 20, அதே மாதிரி ஏ டு இ ஏ டு எஃப் அது எல்லாமே பார்ப்போம். ஸோ ஃபைனலாக 0 to 5 அப்படிங்கிறது ஏ டு எஃப், அதுதான் நம்மளுக்கு வந்து 21 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த 21 இந்த ஏ டு எஃப்க்கான ரீச் பண்ணுறதுக்கான மினிமம் வேல்யூ வந்து 21 அப்படிங்கிறது இந்த ஃபைனல் வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் வேல்யூவை ட்ராக் பண்ணல, லைக் எந்த பாத்தில் வந்தோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணல. இன்கேஸ் அது வேணும்னா நீங்கள் இதே மாதிரி இன்னொரு அரே கிரியேட் பண்ணி இந்த மினிமம் டிஸ்டன்ஸை இங்கே அப்டேட் பண்ணும்போது ஸோ ஒன்ஸ் அது மினிமம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து சேர்ந்து இதையும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ எப்போ இந்த மினிமம் வேல்யூ அப்டேட் பண்ணுறோமோ அதே டைமில் இந்த ப்ரீவியஸ் வேல்யூ லைக் சோர்ஸ்
அந்த கிராஃப் ஆஃப் யூ அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டைக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் கிரீடி அப்ரோச்சில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன் கிரீடி அப்படின்னு இன்னொரு டைம் சொல்லலாம், நம்ம எந்த இடத்துலையுமே விசிட் பண்ண நோட ரீவிசிட் பண்ணல. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரூனு விசிட்டர்னு மாற்றிட்டீங்கன்னா அந்த நோடை எகைன் நீங்கள் விசிட் பண்ண மாட்டீங்க. ஆல்சோ சப் ப்ராப்ளம் வச்சுருக்கீங்க. ஒவ்வொரு சப் ப்ராப்ளமும் இதில் எது மினிமம் அப்படின்னு கால்குலேட் பண்ணி ப்ரொசீட் பண்ணிட்டே போயிட்டுருக்கீங்க. எதுவுமே திரும்பியும் ரிட்டர்ன் வந்து அந்த வேல்யூ என்னன்னு நீங்கள் பார்க்கல. ஸோ இது ஒன் மோர் ரீசன். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து நீங்கள் எல்லா நோடையும் விசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா நோடையும் திரும்பி விசிட் இல்லை, லைக் எல்லா வேல்யூயும் எல்லா நோடையும் அந்த டைமில் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதில் மினிமம் வேல்யூ எதுங்கிறது நீங்கள் எகெயின் அண்ட் எகெயின் செக் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து அந்த டைமில் எது மினிமம்னு பார்க்குறோம். ஸோ நெகட்டிவ் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு கிலோமீட்டர்னு வைக்கும்போது வராது, பட் வேற ஏதாவது நம்மளுக்கு வேல்யூஸில் வரும்போது மினிமம் வேல்யூ வரலாம். ஸோ நெகட்டிவ் வேல்யூ வரலாம். அப்படி நீங்கள் நெகட்டிவ் வேல்யூன்னு வைக்கும்போது உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து ஸோ இப்போ ஏ டு சி வந்து 20, எக்ஸாம்பிள் ஏ டு சிக்கு போகிறக்கான காஸ்ட்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏ டு சிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 20 rupees கிடைக்கும். பட் இதுவே நீங்கள் வந்து ஏ டு சிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ இருக்குன்னா -20 உங்கள் கையிலேருந்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல நீங்கள் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எஃப்க்கு போனால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இந்த இடத்துல மினிமம் டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இதுதான் எடுத்துக்கும். ஸோ அட் அ டைமில் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ ரெண்டு, லைக் நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ ரெண்டுமே இருந்துச்சுன்னா இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லா வேல்யூமே நெகட்டிவ் வேல்யூ இருக்குன்னா நீங்கள் இந்த இடத்துல மினிமமுக்கு பதில் மேக்ஸிமம் எடுத்தீங்கன்னா இந்த அல்காரிதம் ஒர்க் பண்ண வச்சிடலாம். பட் ஒரு நெகட்டிவ் வேல்யூ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம எதர் மினிமம் எடுப்போம் இல்லை மேக்ஸிமம் எடுப்போம். ஸோ ரெண்டுமே இருக்கும்போது நம்ம ரெண்டுமே கம்பைன் பண்ணி எடுக்க முடியாது. அப்படிங்கிற ரீசனால இந்த அல்காரிதம், இந்த டைக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்க கிராஃபுக்கு வந்து ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். இதுக்கு நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. இதே ப்ராப்ளமை நம்ம வேறு அல்காரிதம் யூஸ் பண்ணி டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் சால்வ் பண்ணலாம். டைனமிக் ப்ரோக்ராமிங்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் கிரீடி அப்ரோச்சில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நோ. தேங்க்யூ.